விஜய் சேதுபதி மற்றும் சந்தானம் நடிக்க மறுத்த கதையை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சொன்னார் சுந்தர் சி என தகவலும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் ரஜினி தலைவர் 173 படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாராம். அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கதையை ரஜினியிடம் சுந்தர் சி சொல்ல அது அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்திலிருந்து சுந்தர் சி விலகியது குறித்து தான் இன்னும் சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்படுது. ரஜினிகாந்துக்கு கதை பிடிக்கவில்லை என்றும் அவருக்கு பிடிக்கும் வரை கதை கேட்போம் என்றும் தலைவர் 173 படத்தின் தயாரிப்பாளரான விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் ரஜினிக்கு சுந்தர் சி சொன்ன கதை எந்த மாதிரியானது என்பது குறித்து ஒரு தகவல் வெளியாகி தீயா பரவியிருக்கு. ஹாரர் காமெடி கதையை தான் ரஜினியிடம் கூறினாராம் சுந்தர் சி. அது அவருக்கு பிடிக்காமல் போகவே கதையில் திருத்தங்கள் செய்தாராம் இயக்குனர். அப்படி திருத்தங்கள் செய்தும் கூட ரஜினிக்கு திருப்தி ஏற்படாமல் போகவே தலைவர் 173 படத்திலிருந்து விலகிவிட்டார் சுந்தர் சி. மேலும் அந்த கதையை 2 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மற்றும் சந்தானம் ஆகியோரிடம் கூறியிருந்தாராம். இருவருமே அந்த கதையில் நடிக்க மறுத்துவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 நடிகர்கள் வேண்டாம் என்று சொன்ன கதையை போய் அதுவும் சூப்பர் ஸ்டாரிடம் எப்படி சொன்னார் சுந்தர் சி? விஜய் சேதுபதிக்கும் சந்தானத்திற்கும் பிடிக்காத கதை ரஜினிக்கு பிடிக்கும் என சுந்தர் சி நினைத்தது தவறு. ரஜினி எவ்வளவு பெரிய ஸ்டார், அவர் பட வாய்ப்பு என்பது லேசானது இல்லை. அப்படி இருக்கும்போது ரஜினிக்காக ஒரு புது கதை கூடவா எழுத மாட்டார் இந்த சுந்தர் சி என சினிமா ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சுந்தர் சி கதைக்கு எக்ஸ்பிரி டேட் கிடையாது. ஒரு படத்தை எடுத்து முடித்து அதை 12 ஆண்டுகளாக பெட்டியில் வைத்துவிட்டு ரிலீஸ் செய்தார் சுந்தர் சி. 12 ஆண்டுகள் கழித்து வருதே இந்த மதகராஜா எல்லாம் ஓடுமா என்று பலரும் நினைச்ச நிலையில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. கண்டிப்பாக ஹாரர் காமெடி கதை பழையது என்று நிச்சயம் அதை நம்ம ஒதுக்கிவிட முடியாது. தன் கதை எவர்கிரீன் என்பதனால ரஜினிக்கு சொல்லியிருப்பார் சுந்தர் சி என அவரின் ரசிகர்கள் ஆதரவாக பேசிட்டு வராங்க. அதே போல் மகாராஜா பட இயக்குனர் நித்திலன் மற்றும் பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஆகியோர் ரஜினியிடம் கதை சொல்லி இருக்கிறாங்களாம். இதில் யாருக்கு தலைவர் 173 பட வாய்ப்பு என்பது தெரியல. ரஜினியின் பிறந்தநாள் அன்று தலைவர் 173 பட அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் டிசம்பர் 12ஆம் தேதிக்காக ரஜினியின் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. நீங்கள் யார் எடுத்தால் தலைவர் 173 படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.